கூடாதுன்னு வரல. எங்கேயாவது அந்த வீட்டுல இருந்து நம்ம பக்கத்து வீட்டுல சமைக்கிறது சிறந்தது. பக்கத்து வீட்டுல இடம் இல்லை, நம்ம ஒரு பிளாட்ல இருப்போம், மேலுக்கு சின்ன சின்ன வீடுகள் இருக்கும், அவங்களோட வீட்டுல இடமே இல்லை. இந்த மையத்து வீட்டுல தான் வந்து நிறைய இடங்கள் இருக்குன்னு சொன்னா இங்க ஒரு மூலையில போய் உட்கார்ந்து சமைச்சா அது தவறு இல்லை. என்ன பண்றாங்கன்னா யார் வீட்டுல இறந்து போயிருக்காங்களோ அவங்க தான் சமைச்சு வர்ற எல்லாருக்கும் நிறைய அதான் தவறு வந்தது. கொஞ்சம் மாறிட்டு வருது. இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கிறேன். எப்படின்னு சொன்னா அதே வீட்டுக்கே வந்து வெளியூர்ல இருந்து வர்றாங்க, அன்டயத்துல வருவாங்க. அவங்களுடைய நிலைக்கு எப்படி அடுத்தவங்க சமைச்சு தான் கொடுக்கணுமா, இப்ப நம்ம தான் செலவு பண்ணி ஆகும்? ரெண்டு விஷயங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து வீட்டு அந்த மறந்து அவங்கள்ட்ட பணம் இருந்தா அவர் என்ன செய்யலாம், இப்படித்தான் ஒரு ஆள்கிட்ட சொல்லி வாங்க தம்பி வாங்க நான் கூப்பிட்டு இந்த பணத்தை கொடுத்து என்னென்ன மாதிரி இவ்வளவு பேருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுங்க விஷயம் முடியும். அல்லது மற்ற நம்ம அக்கம் பக்கத்து வீட்டாக்கள் அல்லது வந்து நெருங்கிய உறவினர்கள் அவங்க என்ன செய்யலாம், இவங்களுக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணலாம். இது பெருசாக அவர் கேள்வி என்னன்னு சொன்னா இதை வந்து சரித்தாவ பண்றாங்க. இது வந்து இறந்து மூணாங்கத்தன் ஒண்ணு ஓதி அதெல்லாம் எகிரிய அப்படிதான் விருந்து வைக்கிறாங்க. இறந்து போய் சட்டை வச்சு ஆக்கி நீங்க சொன்ன மாதிரி அதான் சொல்றேன். நான் கேட்டது வந்து இந்த உறவினர்கள் வர்றாங்கல்ல அவங்களுக்குன்னு நம்ம அந்த வெளியூர்ல இருந்து வர்றாங்க. இது வந்து இது இந்த மாதிரி கொடுக்க கூடாதுன்னு வருதா, இல்ல இது கொடுக்கலாம் இப்படிதான் அந்த மூணாங்கத்தன் ஓதி கொடுக்காதீங்கன்னு சொல்றீங்களா? அதுதான் இங்க வந்து ரெண்டு கேள்வி. ஒண்ணு வந்து அந்த மையத்து விழுந்த அண்டையை கொடுக்கக்கூடிய உணவு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி, அது பதில் சொல்லிட்டோம். இரண்டாவது இந்த கத்தம், மூணாம் கத்தம், ஏழாம் கத்தம், 10வது 40 வருஷ கத்தம். இதை பொறுத்த வரையில இஸ்லாத்துல வந்து பலவீனமான ஹதீஸும் இல்ல, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸும் இல்ல. நம்ம நாட்கள் வந்து சாப்பிடுறதுக்காக வேண்டி நல்லா வயிற்றை வளர்க்கறதுக்காக வேண்டி உண்டாக்குனது. இஸ்லாம். எனவே இதெல்லாம் வந்து ஆதாரம் இல்ல. அது நிறைய அடிக்கடி பேசப்பட்ட தலைப்புகள். இதெல்லாம் நிறைய எல்லா உலமாக்களும் இதுல தெளிவா வந்து கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. இந்த கத்தங்களுக்கு வந்து இஸ்லாமில் இடமே இல்லை. இதெல்லாம் பிதா. பிதா என்று சொன்னா என்ன, இஸ்லாத்தில் இல்லாது. அதுவும் இல்லாம மன் சன்ன சுன்னத்தன் செய்யாதன் ஃபலஹு விசுருஹா வ விசுரு மன் அமில பிஹா. எவர் வந்து ஒரு தீமையான ஒரு வழியை உண்டாகி காட்டுகிறாரோ அதை பார்த்து யாரெல்லாம் பின்பற்றுறாங்க அந்த தீமை எல்லாமே வந்து அவருக்கு போய் சேரும். எனவே இது ஒரு தீமையான ஒரு வழி கூட. குர்ஆனுடைய நன்மை வந்து மௌத்தானவருக்கு போய் சேருமா சேராதா? இவ்வளவு கஷ்டப்பட்டு பல பேர் வந்து 4-5 கத்தம் பண்ணிடுறாங்க. இறந்தவருக்கு வந்து குர்ஆனை ஓதி ஹதியா செய்யலாமா, இத வந்து ஒரு கேள்வி. குர்ஆன் ஓதி ஹதியா செய்யலாம் என்று சொல்லி ஹதீஸ்ல முதலாவது இல்லை. இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நன்மைகள் போய் சேரும் ஒருவருக்கு மறுமையில என்பதை வந்து வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அதுல வந்து ஒரு மரணித்து விட்டால் அவர் நிலையான தர்மம் போய் சேரும். ஒரு பொது பாடசாலை ஒரு கட்டிவிட்டு செல்றாரு, அல்லது வந்து ஒரு தண்ணீர் குடிப்பதற்காக கிணற்ற கட்டிட்டு சென்றார். இப்போ எல்லாம் மக்கள் பிரயோசனப்படுறாங்க, அதுல இருந்து நன்மை போயிட்டு இருக்கு முதலாவது. இரண்டாவது இல்முன் யுன்தஃபா பிஹி, பிரயோசனம் தரக்கூடிய கல்வி. இவர் ஒரு பிரயோசனம் தரக்கூடிய கல்வியை வந்து உலகத்துல வந்து விட்டுட்டு போனா அதுல இருந்து யாரெல்லாம் பிரயோசனப்படுகிறார்களோ நன்மை போயிட்டே இருக்கும். மூன்றாவது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹ், சாலிஹான குழந்தைகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை. இந்த மூன்று தான் செல்லும்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இங்க வந்து கிராஅத்துல் குர்ஆன் சொல்லல, குர்ஆன் ஓதி ஹதியா செய்வது போய் சேரும்னு சொல்லல. இது ஒன்று. மார்க்கத்தை நன்றாக எம்மை விட பல 1000 மடங்கு நன்றாக தெரிந்தவர்கள் யாரு? சஹாபாக்கள். மார்க்கத்தை செய்வதில் பிறருக்கு உதவுவதில் கூடுதலான கவனம் காட்டியவர்கள் சஹாபாக்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைருல் குரூனி கர்னி, நூற்றாண்டுகள் எல்லாம் சிறந்த நூற்றாண்டு எனது நூற்றாண்டு சொல்லியிருக்காங்க. இந்த சஹாபாக்கள் யாருமே ஒரு 10 ஆலிம்சாக்களை கூப்பிட்டு நம்ம ஓதுற மாதிரி ஒரு 10 சஹாபாக்கள் உட்கார்ந்து குர்ஆனை தமாம் செஞ்சு அனுப்பல. அப்ப இது நன்மையான விஷயமாக இருந்திருந்தால் முதலாவது யார் செய்திருப்பார்கள்? சஹாபாக்கள். எனவே இதற்கு எந்த கோணத்திலும் ஹதீஸிலும் ஆதாரம் கிடையாது. சஹாபாக்களுடைய அவர்களுடைய காலங்களிலும் எந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க முடியாது. எப்படி பார்த்தாலும் குர்ஆன் ஓதி தமாம் செய்து ஹதியா செய்ய முடியாது, பார்சல் பண்ணி அனுப்ப முடியாது என்பதுதான் பெரும்பாலான எல்லா உலமாக்களுடைய கருத்து. அவர் கேட்ட கேள்விக்கு வந்து அந்த
ஓதுனது போய் சேருமா சேராதா, அதுக்கு வந்து நமது அமலில் இல்லாத ஒன்றை எவரேனும் செய்தால் அது நிராகரிக்கப்படும். அந்த வகையில இது நிராகரிக்கப்படும். கண்டிப்பா. மைத்தானதுக்கு அப்புறம் பிறகு அவருடைய தீமைதான் கிடைக்கும். தீமை செய்யக்கூடிய ஆட்களுக்கு யார் வந்து செய்யறாங்களோ, யார் கூப்பிடாங்கன்னு போய் ஓதுனா போகணுமா போக கூடாதா? குர்ஆன் வந்து அவங்க தான் ஓதணும். பிறருக்கு ஓதுறதுக்கு நம்ம போக தேவை இல்ல, அவசியம் இல்லை. என்னது மைத்தானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தர்மம் ஏதாவது செய்யலாம். குழந்தைகளை பொறுத்தவரையில குழந்தைகள் அவங்களுக்கு தர்மம் செய்யலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த வமாலுக்கல் அபீக்க, நீயும் உனது செல்வமும் உனது தந்தைக்கு சொந்தமானது. எனவே தந்தையுடைய சொந்த பொருட்கள் இருந்து செலவு செய்தால் இது போய் சேரும். வேறு பல ஹதீஸ்களும் வந்து அதனை வந்து உணர்த்துது. அல்லாஹு ஆலம். அப்ப இதோட நம்ம முடிச்சுக்கொள்ளும். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.